உலகில் பல நாடுகளில் இவர்களுக்கான தரிப்பிட இடங்கள் உண்டு. இவ்விடம் போர்தோ. இதற்கு முன் நாம் ஃப்ளிக்ஸ்பஸ் பற்றிய ஒரு சில தகவல்களை பார்த்து கொண்டு இதற்குள் ஏன் வந்திருக்கின்றோம், எதை கூறப்போகின்றோம் என பார்ப்போம். குறைந்த செலவில் உலகம் முழுவதும் பயணம் செய்ய முடியும் என்ற கனவை நனவாக்கிய நிறுவனம் தான் ஃப்ளிக்ஸ்பஸ். 2011ஆம் ஆண்டு ஜெர்மனியில் 3 நண்பர்கள் ஆந்தரே ஸ்வாவமன், டானியல் க்ரூஸ் மற்றும் ஜோசன் எங்கெர்ட் இந்த நிறுவனத்தை தொடங்கினர். 2013இல் முதல் பஸ், அதாவது பேருந்து சேவை ஜெர்மனியில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்பு ஃப்ளிக்ஸ்பஸ் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தது. சில ஆண்டுகளிலேயே ஐரோப்பா முழுவதும் தனது சேவையை விரிவுபடுத்தியது. பின்னர் அமெரிக்கா, பிரேசில், கனடா, இந்தியா போன்ற நாடுகளிலும் பயண சேவையை அறிமுகப்படுத்தியது. இன்றைக்கு ஃப்ளிக்ஸ்பஸ் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் 5 கண்டங்களில் செயல்பட்டு வருகின்றது. கோடிக்கணக்கான பயணிகளை இணைக்கும் ஒரு உலகளாவிய டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்காக மாறியுள்ளது. ஃப்ளிக்ஸ்பஸ்ஸின் முக்கிய தனிச்சிறப்பு என்னவென்றால், ஃப்ளிக்ஸ்பஸ் தானே பேருந்துகளை வாங்கி வைத்திருக்காது. அந்த பேருந்துகள் மற்றது லோக்கல் கம்பெனிகளுக்கு சொந்தமானவையாக இருக்கும். இவர்கள் புக்கிங் சிஸ்டத்தை செய்து கொடுக்கின்றார்கள். அதாவது இதற்கான சீட்டுகளை, டிக்கெட்டுகளை விற்கின்றது. ரூட் அண்ட் ப்ரைசிங் அவற்றை கவனித்துக் கொள்கிறது. பல சிறப்புகள் நிறைந்த ஃப்ளிக்ஸ்பஸ்ஸில் எந்த ஒரு குறைபாடுகளையும் இல்லை என்று கூற முடியாது. சில குறைபாடுகளை கூறுவதற்கு அவர்களது தொடர்புகள் எப்பொழுதுமே அநேகமாக தடையாக இருக்கின்றது. எல்லா பேருந்துகளிலும் ஒரே மாதிரி குவாலிட்டி கிடைப்பதில்லை, தரம் கிடைப்பதில்லை. ஆசன பதிவுகளிலே குழப்பம் இருக்கின்றது, தொடர்புகளிலே குறைபாடுகள் இருக்கின்றது. பேருந்துகளில் வைஃபை அல்லது ஏசி போன்ற வசதிகள் சில பயணிகளில் சரியாக வேலை செய்ய முடியாமல் இருக்கின்றது. இது மட்டுமானதா? இன்னும் குறிப்பாக பிரான்சின் முக்கிய இடமான இந்த போர்தோ என்னும் இவ்விடத்தில் அங்காடிகள் எதுவும் இல்லை. குளிர்பானங்கள் வாங்கவோ அல்லது தண்ணீர் தாகம் எடுத்தாலோ அதனை பெற்றுக்கொள்ள எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, அவசர தேவைக்கு மலசல ஊடகங்கள் கூட அருகில் இல்லை. பல மணி நேரம் காத்திருக்கின்றார்கள் பேருந்துக்காக. ஆனால் இங்கே அதற்கான வசதிகள், அவசரத்துக்கான வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கின்றது. இருப்பினும் மூவராக ஆரம்பித்த இந்த ஃப்ளிக்ஸ்பஸ் இன்று உலகளாவிய ரீதியாக பயணத்தில் தான் ஒரு முதன்மை இடத்தில் வளர்ந்துள்ளது என்பதும் ஒரு பெருமைதான். இருப்பினும் இந்த கவனக்குறைவுகளை இவர்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். போதோ போன்று ஒவ்வொரு இடங்களும் இதன் குறைபாடுகள் இல்லாமல் இருக்குமா என்ற கேள்வி. மிகவும் வேதனையான விஷயம், மொழி தெரியாத வாகன ஓட்டிகள். இவர்களுக்கு பயணிகளின் சீட்டுகளை பரிசீலிக்கவே தெரியவில்லை. இது ஒரு புறம். இன்னும் ஒரு சில வாகன ஓட்டிகள் அந்த நிறுத்தப்பட வேண்டிய இடங்களில் நிறுத்தி அந்த பயணிகளை அழைப்பதோ அல்லது அவரிடத்தில் ஒழுங்காக கவனிக்காமல் அந்த இடத்தை விட்டு வேகமாக நகர்ந்து சென்றது. இதில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் 25/4/2026 இருவர் ரெண்டில் செல்வதற்காக காத்திருந்து மாட்டிக்கொண்ட சம்பவமும் இல்லாமல் இல்லை.